சரி, நானும் வந்துட்டேன். வாங்க கிளம்பலாம் பீச்சுக்கு. ஓகே மம்மி. ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா திரும்பி வர போறோம். அது எங்க இருக்கு எனக்கு கரெக்டா தெரியாதே. சுந்தர், உனக்கு தானே இதெல்லாம் தெரியும், சொல்லு. இப்பவதே நீ மடிச்சு ஒரு क्वेश्चन கேட்டீங்களே, இப்போ நேரா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து திருப்பியும் ரைட் எடுத்து ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்கேயும் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா ஒரு தெரு வரும். அந்த தெருவுக்குள்ள ஓடி போனா நம்ம அப்பாவோட ஆஃபீஸ் லாஸ்டா இருக்கும். அது பக்கத்துல தான் பீச்சுமா. அது அப்படியே மெயின் ரோட்ல கனெக்ட் ஆயிரும். வேணா மெயின் ரோட்லயும் போலாம், ஆனா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். சரிடா, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுதா சுந்தர்? அம்மா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போணும். அதுக்கப்புறம் ரைட் வருமா, அந்த ரைட்ல திரும்பிடுங்க. ஏதோ சொல்ற. பண்றேன். இப்ப மாதிரி எங்க இருக்கோம்னு தெரியுதா? அம்மா, சுந்தர் சொல்றான் ஊருக்குள்ள திரும்ப கூடாதா, அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா மெயின் ரோத்தை பிடிச்சிடலாமா. இப்ப நானே சொன்னா மெயின் ரோத்தை பிடிக்க வேணாம், டிராஃபிக்கா இருக்கும்னு. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க நான் ரொம்ப சுத்த வேண்டியது இருக்கும், வேண்டாம். அம்மா அம்மா அம்மா, இப்போ ஸ்ட்ரைட்டா போறீங்கம்மா. அங்க ஒரு பெரிய வீடு தெரியுதுல, அந்த சைடு கட் அடிச்சு போயிருங்கம்மா. ஓகே இங்கதானே? ஆமா ஆமா. ஐயோ அம்மா, சாய் போது பாத்து. எனக்கு நல்லா டிரைவிங் ஓட்ட தெரியும், வெயிட் பண்ணு. இப்போ தான் சிட்டிக்குள்ளேயே வந்திருக்கோம். ஆமாமா. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஹோட்டல்ல அப்படியே மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். எனக்கு டபுள் ஓகேம்மா. சுந்தர், மணி எல்லாம் ஓகே சொல்லிட்டான் பாரு. உனக்கு மட்டும் என்ன? வா. சரிம்மா. அப்பா, எப்படியோ நான் நினைச்ச பீட்சா கடைக்கே வந்தாச்சு. ஓ, அப்ப எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றீங்களா? அதுவே க்ளோஸ்டுன்னு போதிருக்கு, அதுக்கு போய் அம்மா இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாரும் கீழே இறங்குங்க. சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போவோம். அம்மா, அது க்ளோஸ்டுன்னு போத்திருக்கு, வேற கதை பார்க்கலாம். க்ளோஸ்டா? நினச்சேன். அப்பப்போ இது க்ளோஸ்டா தான் இருக்குமா? தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி பண்றாங்களே. மம்மி, பீச் வந்துருச்சு. ஜாலி. இறங்குங்க. ஜாலி. ஏ, பீச்சுக்கு வந்துட்டோம். ஹலோ மேடம், இங்கலாம் கார் நிறுத்த கூடாது. ஓரமா கார் பார்க்கிங் இருக்கு பாருங்க, நிறுத்திட்டு வாங்க. ஓகேங்க தாத்தா. இதுக்கு நம்ம சொல்லாமே இருந்துக்கலாம், கலாச்சுட்டாங்க. ச்சே, அந்த தாத்தா ஓடிட்டாரு. சரி, நான் போய் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். நீங்க உங்களோட பொம்மைலாம் கொண்டு வந்தீங்களே, பொம்மை எல்லாத்தையும் போட்டு விளையாடுங்க. ஜாலியா தண்ணியில் போய் நனையலாமா? அம்மா சின்ன பொண்ணு, நம்ம சின்ன பையனா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. பீச்னா அம்மா குஷி, வீட்லனா செம்ம அடிதான். என்ன மணி, அப்பல இருந்து கை கால் ஆட்டிட்டே இருக்க போல. நீ மட்டுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா பீச் வந்தது. அப்படியா? சரி. இப்போ பாரு, நான் எவ்வளோ ஃபாஸ்டா சுத்துவேன்னு. சுத்து பாப்போம். பாரு, பாத்தியா? இல்லையே, பார்க்கலையே. நான் கோச்சிட்டு போறேன், போ. நல்ல வேலை, போயிட்டான். எப்படியோ மீன் கடையில உட்காந்து மீன் சாப்பிட போறான். வேற என்ன பண்ண போறான்? டை சுந்தரே, மணி எங்க? அம்மா, மணி சுத்தி பார்க்கறேன்னு போயிருக்காமா. என்ன போய்? சரி, சுத்தி பார்த்துட்டு இருக்கானா? இந்த பீச்சில் பக்கத்தில் ஏதோ சர்ஃப் ஷாப்பு அப்படின்னு ஏதோ கடை இருக்கான். அங்கே நம்ம போகலாமா? ப்ளீஸ். அம்மா, நான் ஒன்றும் உங்க அப்பா இல்லை, நீங்க தான் எனக்கு அம்மா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆமாம்ல, நான் ஏன் அதுக்கு கவலைப்பட்டிருக்கேன்? உன்னை சத்தியை பிடிச்சி இழுத்துட்டு போனால் முடிஞ்சுது. நம்ம சொன்னது நம்பிக்கை தப்பாயிடுச்சு. ஃப்ரீயாவுது, வா. மம்மி, இதான் அந்த ஷாப்பா?
கொஞ்சம் சின்னதா இருக்கு. இல்லதா, இது பார்க்க தான் சின்னதா இருக்குமா, உள்ள போனா பெருசா இருக்குமா. சரி சரி, வாங்க உள்ள போவோம். ஃப்ரீயாவுதே ஃப்ரீயாவுதே. அம்மாக்கு என்ன ஆச்சு? ஃப்ரீயாவுதுன்னு 1000 வாட்டி சொல்லியிருப்பாங்க போலயே. என்னதா இது சுந்தரு, இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காங்க ஒரே கடையில் குமிச்சு. இதில் எப்படியாவது ஒரு ட்ரெஸ்ஸாக நான் வாங்கிடுவேன். எல்லாரும் தான் மோதலா போடுவாங்களா, நானும் போடுவேன். சரி சரி, மற்றவங்க தான் மோதலா போடுவாங்களா, நானும் போடுவேன். சரி, எனக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வா செல்லும். நான் தேவைன்னா யூஸ் பண்றதுக்கு, தேவைன்னா தூக்கி போறதுக்கு நான் என்ன பொம்மையா? ஓவரா பேசின வாயிலே குத்துவேன் போ. என் மனசே உடைஞ்சிருச்சு மம்மி, நான் போய் எடுத்து வரேன். After few minutes. அம்மா, ஒரு செம்ம ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போய் அதை போட்டு வாங்க, நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரிதா, போட்டு வரேன். எப்படிதான் இருக்கு எனக்கு? இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு மம்மி, இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் போட்டு வாங்க. ஓகே, இன்னொரு ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன், இது எப்படி இருக்கு? இதான் டாப் டக்கரே மம்மி, இதுவே போட்டு நீங்க வெளிய வாங்க, நாயெல்லாம் போட்டு கொலைக்க ஆரம்பிச்சிரும். சும்மா விட்டா தலைக்கு மேலே ஏறாத. சும்மா ஃபன்னுக்கு சூப்பரா இருக்கு மம்மி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாஸ் கிராஃப்ட் சேனலுக்கு. பை பை.